நம்ம நாளார்ந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கடந்து வர நமக்கு நம்ம வாழும்போது கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாக நம்ம இருந்த வீட்டில் எவ்வளோதான் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் பல சோகமான நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அந்த மாதிரி சோகமான நிகழ்வுகளை கூட கடந்து வந்துட்டோம்னா நம்ம கூட பல பிரச்சனைகள் நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருந்திருக்கும். ரிலேஷன்ஸாக இருக்கலாம், பசங்களோட பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்கூல் பிரச்சனையாக இருக்கலாம், வேலையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி பல வருஷங்கள் நம்ம கூட ஒரு பிரச்சனை எப்படியுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பல பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருக்கா, நம்ம கூட இருக்கா அப்படிங்கிறத நம்மளாலேயே கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி கண்டுபிடிச்சிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை தான் நம்ம கூட நம்மளை தவிர வேறு யாராச்சும் இருப்பாங்களா, அவங்க நம்ம ஃபேமிலியை யாராச்சும் ஏதாவது பண்ணிடுவாங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நபர்னால பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வருதுன்னா என்ன மாதிரியான ஒரு சந்தேகமாக இருக்கும்? ஒன்று, மனநிலை பிரச்சனையாக இருக்கணும். அப்படியும் இல்லைன்னா அவங்க எதாச்சும் பார்த்து பயந்துருக்கணும். அப்படியும் இல்லைன்னா இவங்க கூட உண்மையாகவே ஒரு பேய் தங்கிக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த மாதிரி 13 வருஷமாக, எப்படி 13 வருஷமாக பேய் கூடையே குடும்பம் நடத்தின ஒரு ஃபேமிலியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பேய் அப்படின்னு சொல்கிறது ஒரு பேய் 2 பேய் கிடையாது. ஒரு சாத்தானுக்கு கீழே 3 பேய்கள் இருந்ததா இந்த ஒரு கதையில் சொல்லப்படுது. ஒரு சாத்தானுக்கு கீழே 3 பேய்கள், அப்போ மொத்தம் 4 பேய்கள் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது தான் என்னோட கையை நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்க 4 பேர் கூட இந்த ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எப்படி குடும்பம் நடத்தினாங்க, ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னதான் ஆச்சு, இவங்க பேய் வந்ததை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படியுமே பேய் வந்திருந்தா அந்த ஒரு பேயை துரத்தி அடிக்க இவங்க பண்ண காரியங்கள் என்ன, பேய் போச்சா, இல்லைனா இவங்களோட குடும்பத்துக்கு நடந்தது என்ன அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஒரு கதைக்குள்ள எல்லாருமே காஞ்சூரிங் சீரீஸ் பார்த்துருப்பீங்க. காஞ்சூரிங் அப்படின்னு சொல்லப்படுறதே ஒரு உண்மையான பேய் கதை தான். அதுக்கப்புறமா அந்த ஒரு சீரீஸில் வந்திருந்த எல்லா படங்களுமே உண்மையான பேய் கதைகள் தான். ஸோ அதே மாதிரி அந்த கதைகளில் ஒரு முக்கியமான கேரக்டர்னா எட் அண்ட் லாரன் அப்படின்னு சொல்லப்படுற எக்ஸாசிசம் பண்ணுறவங்க, அதாவது பேய் துரத்துறவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 பேர் இந்த ஒரு கதைக்குள்ளேயும் அந்த காலகட்டங்கள்லேயே வந்திருக்காங்க. பட் அவங்களுக்குமே கூட இந்த ஒரு பேய் என்ன, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பல சந்தேகங்களோட தான் இந்த ஒரு கதை முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்க போகிற சம்பவம் ஒரு உண்மையான பேய் சம்பவம். ஸோ இந்த ஒரு கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1973களில் அமெரிக்காவில் ஒரு பகுதியில் ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்பா, ஒரு அம்மா, 4 குழந்தைங்க, ஒரு நாய். ஸோ இந்த குடும்பம் ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு குடும்பம் தான். ஆனால் அப்பா இதுக்கு முன்னாடியே நேவியில் தான் வேலை பார்த்துருந்துருக்காரு. பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் தான் இவங்களோட வீடு இருந்திருக்கு. ஆக்சுவலாக நம்மலாம் இங்கே சிமெண்ட்டில் வீடு கட்டுறோம். சிமெண்ட்டில் வீடு கட்டினோன்னா ஏதாச்சும் சுனாமியோ அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளமோ வந்தாலோ நம்மளால் முடிஞ்சவரை பாதுகாப்பாக இருக்க முடியும். பொருட்கள் தண்ணியில் நனையுமே தவிர நம்மளோட வீட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அமெரிக்காவில் அந்த காலகட்டங்களில் ரொம்பவுமே வுடன் ஹவுஸ் தான் இருந்திருக்கு, அதாவது பலகை வீடுகள் தான் நிறையாவே இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஒரு பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லப்படுற சிட்டியில் ஒரு நாள் ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அந்த ஒரு வெள்ளத்தில் இந்த ஒரு வீடு கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிடுச்சு, அதாவது மறைஞ்சே போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீடே அந்த ஒரு வெள்ளத்தில் அடிபட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு வீடே கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா, அப்பா, 4 குழந்தைங்க, ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு இருக்கும்போது இவங்க எங்கே போயிட்டு தங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு அப்பா அப்படின்னு சொல்லப்படுற நபரோட பேர் ஜாக். அந்த ஒரு ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற நபர் அவரோட அம்மா அப்பா வீட்டில் போயிட்டு தங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ இவங்க குடும்பங்குட்டியோட அந்த ஒரு அப்பாவோட வீட்டில் போய் தங்க போகிறாங்க, அப்பாவோட பேரண்ட்ஸோட வீட்டில் போயிட்டு தங்க போகிறாங்க. இந்த ஒரு வீட்டில் ஆக்சுவலாக இடம் ஒரு அளவுக்கு தான் இருந்திருக்கு. அதனால் அம்மாவும் அப்பாவும் ஒரு பக்கத்துலையும் இந்த ஒரு ஃபேமிலி ஒரு பக்கத்துலையும் தங்கி வந்திருக்காங்க. இந்த ஒரு ஃபேமிலி அந்த ஒரு வீட்டில இருந்து எல்லா பொருட்களையும், மிந்து போன எல்லா பொருட்களையும், காப்பாற்றப்பட்ட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த ஒரு வீட்டில் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஃபில் பண்ணும்போது இந்த ஒரு வீட்டோட அந்த பகுதி ரொம்பவுமே குப்பையாக இருக்குது அப்படிங்கிறத இவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீட்டை இவங்க எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ சுற்றி முற்றி இவங்களோட கண்ணுக்கு சிக்கிற எல்லா விஷயத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இவங்க க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே
இவங்களுக்கு மோசமான ஒரு துர்நாற்றம் வந்திருக்கு, ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அந்த ஒரு ஸ்மெல்லை ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு தாங்கிக்கிட்டு மூஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு இவங்க இந்த ஒரு வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு இந்த ஒரு வீடு க்ளீன் ஆயிடுச்சு. ஆனால் தொடர்ந்துமே அந்த ஒரு துர்நாற்றம் வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு மிருகமோ இல்லைன்னா ஒரு மனிதனையோ கொலை பண்ண என்ன மாதிரியான ஒரு துர்நாற்றம் வருமோ, ஒரு டெட் பாடியோட துர்நாற்றம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதையுமே கூட க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த ஒரு துர்நாற்றம் காணாமல் போகலை. அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்பவுமே பயத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் க்ளீன் பண்ணி இப்போ அவங்களுக்கு வேறு வீடும் இல்லாதனால இந்த ஒரு வீட்டில் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு வீட்டில் வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம், நான் சொன்னது 13 வருஷம் தொடர்ந்து பேய்களோட குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ 2 வருஷம் கடந்து போகுது. அந்த ஒரு ஜாக்கோட வைஃபான ஜெனட் அப்படின்னு சொல்லப்படுற நபர் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. பிரெக்னென்ட் ஆகி 10 மாதம் கடந்து போனதுக்கு அப்புறமா இவங்க 2 குழந்தைகளை பெற்றெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து கெட்ட நாத்தம் அடிச்சிருக்கு. எஸ், அந்த மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துர்நாற்றம் இந்த ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து ஹெவியாக வந்துக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு ஃப்ரிட்ஜுமே கூட எந்நேரமும் குப்பையாகவே தான் கிடக்குமா. ஆக்சுவலாக இப்போ 2 குழந்தைகள் பிறந்திருக்கு, கிட்டத்தட்ட 6 குழந்தைங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அதனால ஃப்ரிட்ஜை இவங்க தான் க்ளீனாக வச்சுக்கல போல இருக்கு அப்படின்னு தான் இவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் போகும்போது இந்த ஒரு ஃப்ரிட்ஜில் அங்கே இங்கே அங்கன்னு ஏதோ ஒரு விதத்தில் பயம்படுத்துகிற மாதிரி கிறுக்கி வச்சுருந்துருக்காங்க. அதையுமே கூட பேரண்ட்ஸ் நினச்ச ஒரு விஷயம்தான். நம்ம வீட்டில் இருக்கிறது குட்டி பசங்க தானே, அவங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறாங்க. இப்படியே காலங்கள் போகுது. கிட்டத்தட்ட 6 வருஷம் இதே மாதிரி பீதியிலையும் பயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு வீட்டிலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை இப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணுறாங்க. எஸ், வயசுக்கு வர்றாங்க. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் போயிட்டு இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்த சொன்னாதான் நம்மளோட பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வரைக்குமே அவங்க அந்த ஒரு வீட்டில் ஒரு தனி ரூமில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரொம்பவுமே க்ளீனாக மேலே போய் படுத்துருவாங்களாம். படுத்ததுக்கு அப்புறமா லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜன்னல்லாம் மூடி வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு போயிட்டு தூங்கும்போது அடிக்கடி இவங்களோட ரூம்குள்ளே யாரோ அங்கே இங்கேன்னு பறந்துக்கிட்டு இருப்பாங்கன்னா காற்றுல மிதந்துக்கிட்டு இருப்பாங்களாம். இதை பார்த்து நிறைய வாட்டி இந்த ஒரு குழந்தை பயந்துருக்கிறதா நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஆனாலுமே கூட அம்மா கிட்ட சொல்லும்போது இவங்க வந்து ஒரு வயசில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் கழித்து ஒரு பயத்தில் தான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தை மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. ஒரு நாள் இவங்க வயசுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஜாக் அப்படின்னு சொல்லப்படுற தந்தை இந்த விஷயம் எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். அப்படிங்கிறதுனால அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், உனக்கு பிரச்சனையா, ஏதாச்சும் பிரச்சனையா, சும்மா லூசு மாதிரி யோசிக்காத, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு நம்பிக்கையும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, சும்மா போயிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பட் அம்மா ஜெனட் அவங்க வந்து கொஞ்சம் ரிலீஜியஸான ஆள். அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், சர்ச்சுக்கு போ, அவங்களோட புனித ஸ்தலத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்களுமே கூட சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் நார்மலானதாகவும் சொல்லப்படுது. பட் ஸ்டில் அந்த ஒரு குழந்தை பயந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னுமே கூட சொல்லப்படுது. ஆனாலுமே கூட ஆதாரங்கள் இல்லாததுனால இந்த ஒரு விஷயத்தை யாருமே கண்டுக்கல. ஒரு வேளை அந்த ஒரு குழந்தை பொசஸ்டாக இருக்கலாம், அந்த ஒரு குழந்தைக்குள்ள எப்பவோ பேய் நுழைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து அங்கே எங்கேன்னு சுற்றிக்கிட்டு தான் இருந்திருக்கு. பட் இப்படியே இன்னொரு 6 வருஷம் கடந்து போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த காலகட்டங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மோசமாக ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த ஒரு பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது, இவங்க டிவி ரிமோட்டை காணும் அப்படிங்கிற மாதிரி தேடுறது. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ஃப்ளாஸ்கை வச்சா கூட அந்த ஒரு ஃப்ளாஸ்க் வேறொரு இடத்துல இருக்கிறது. கிட்டத்தட்ட டிவியே கூட அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சிஆர்டி டிவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரியான ஒரு டிவி அங்கே எங்கேன்னு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறத இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அப்பாவுக்கு இந்த வீட்டில் நிறைய குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்களோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னுமே கூட இவருக்கு சந்தேகம் இருக்குது. அடிக்கடி கிளாஸஸ் உடையுது, நழுவுது, அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே கூட அப்பா என்னோட குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கைவிட்டுறாரு.
பட் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மேல் மாடியில், அதாவது அவங்களோட கிட்ஸ் இருக்கிற அந்த ஒரு ரூம்ல இருந்து கெட்ட கெட்ட வார்த்தையில சண்டை போடுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. ஆக்சுவலா அவங்களோட குழந்தைகளோட வாய்ஸ்லயே தான். ஸோ இந்த ஒரு சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா அப்பாவுக்கு ஹெவியா கோவம் வந்துடுது அப்படின்னே சொல்லலாம். எஸ், அவர் இதுக்கு முன்னாடி அவங்களோட குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுறதை பார்த்ததே கிடையாது. இதுலயும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு வீட்டில் யாருமே கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது அப்பாவுக்குமே கூட தெரியாத சில பல கெட்ட வார்த்தைங்களை இந்த ஒரு குழந்தைங்க மேல இருந்து கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஆக்சுவலா இதை கேட்டு கோவமடைஞ்ச அந்த ஒரு அப்பா இப்போ அவங்களோட அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. பாத்தியா, நீ வளர்த்துருக்கிறது தான் சரியில்லை, நீ தான் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்கள பற்றி கரெக்டாக கேர் பண்ணல, எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தியா, அவங்களோட வாய்ஸ் உனக்கு கேட்குதா, இந்த மாதிரி கெட்ட வார்த்தைலாம் எங்கள் வீட்டில் வேறு யாராச்சும் பேசியிருக்காங்களா, இப்போ அவங்கள போயிட்டு நான் அடி பின்ன போகிறேன், அதனால் இவங்க இந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறத நிறுத்திடுவாங்க அப்படின்னு அப்பா அம்மாவை பிடிச்சி திட்டுறாரு. அப்போது அம்மா சொன்ன ஒரு விஷயம் தான், வேணாம் வேணாம் வேணாம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போக வேணாம். ஆக்சுவலாக அவங்க டீனேஜர்ஸ், ஓகேவா, இப்போ தான் டீனேஜ் வந்திருக்காங்க, அதனால் அவங்களோட ஃப்ரீடம் அவங்களுக்கு தேவை. அப்படியே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தினால போயிட்டு அடித்தாலோ திட்டுனாலோ, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணாலோ அதனால் எங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைங்க ஏதோ ஒரு விதத்தினால ட்ராமாக்கு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. பட் அப்பாவுக்கோ ஹெவியான கோவம். ஸ்டில் அவர் ஓகே, என்னோட குழந்தைங்க தானே அப்படின்னு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னும் ஹெவியாக அந்த ஒரு ரூம்ல இருந்து கத்துற சத்தங்கள் கேட்குது. கத்துற சத்தங்கள்னா கெட்ட வார்த்தையில் திட்டுற சத்தங்கள் தான் கேட்குது. அந்த ஒரு சத்தத்தை அவர் கேட்டதுக்கு அப்புறமா திரும்ப கோவத்தில் அப்படியே எழுந்து போறாரு மேல் மாடிக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு மேல் மாடிக்கு போயிட்டு அந்த ஒரு கதவை திறக்கிறாரு. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்க யாருமே எந்திரிச்சில்ல, எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜாக்குக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு பயம் ஏற்படுது. இவ்வளோ நாளா நடந்தது எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் தான் காரணமா இருக்குமா? இந்த மாதிரி அமானுஷ்யமா பல விஷயங்கள் எங்களோட வீட்டில் நடந்துச்சு. இப்போ என்னோட குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருக்கு, என்னடான்னு பார்த்தா ரூம்குள்ளே எல்லாரும் கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு பல சந்தேகங்கள் இவரோட மண்டைக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இவரை போயிட்டு தட்டி எழுப்பலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்ணுறாரு. பட் கிட்டத்தில் போகும்போதே அவருக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் தான், இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவரால் ஃபீல் பண்ணிக்க முடியுது. அதனால் இவர் திரும்ப டோர் பக்கத்தில் வந்து அவங்களோட ரூம்குள்ளே யாராச்சும் இருக்கிறாங்களா, யாராச்சும் ஒளிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் தேடுறாரு. பட் தேடின ஒரு இடத்துலையுமே யாருமே இருக்கல. அதனால அந்த ஒரு ரூம்ல இருக்கிற எல்லா மூளை முடுக்களையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டில் அந்த ஒரு ரூம்ல யாருமே இல்லை. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாக்குக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கு, கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதே ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த பயத்தில் அவர் அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போது, அந்த ரூம்ல தேடிக்கிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஜெனட்டோட அம்மா, அதாவது ஜெனட்டோட அம்மா கிடையாது, ஜாக்கோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஜெனட்டோட அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க கீழே இருந்து என்னாச்சு அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஜெனட் அந்த ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்து தலையை போட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக கீழே யாருமே இல்லை, அவங்களோட அம்மாவும் இல்லை, அந்த ஒரு ரூம்லையோ அந்த ஒரு வீட்லேயோ யாருமே இல்லை. அப்போ சவுண்டு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஜெனட் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு பயத்தோட திரும்ப உள்ளே ஓடி போய் ஜாக்கிட்ட அங்கே அம்மா கத்துனாங்க இல்லையா, ஆனால் அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஜாக்குக்கு இப்போ தான் பீதி அள்ளு விட்டுருது அப்படின்னே சொல்லலாம். இப்போது ஜாக் இந்த ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்பினதுக்கப்புறமா எஸ், இவங்களுமே கூட அந்த ஒரு புனித ஸ்தலத்தை தான் போயிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த ஒரு புனித ஸ்தலத்துல இருந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸோசிசம் பேட்ச் இவங்களோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்களோட எல்லா சீரையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட வேதங்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் அந்த ஒரு பேயை கூப்பிடவோ, அப்படி இல்லைன்னா அந்த ஒரு பேய் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணவோ என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ரொம்ப நேரங்கள் கடந்து போகுது, கிட்டத்தட்ட பல வினாடிகள் கடந்து பல ஹவர்ஸ், ஓகேவா, ஸோ பல மணித்தியாலங்கள் இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு எக்ஸாசிசம் பண்ணுற யாருக்குமே இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமோ கெட்ட சக்தியோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இதனால் இவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் ஜாக்குக்கோ ஜெனட்டுக்கோ இன்னும் பயம் உள்ளேயே இருக்குது. அதனால் திரும்ப போயிட்டு சர்ச்சை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ சர்ச்சை அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா சர்ச்சில் இருக்கிறவங்க திரும்ப இன்னொரு பேட்சை அவங்களோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வந்து அவங்களுமே கூட எல்லா விதத்திலையும் வேதங்களை ஓதி பல வினாடிகள் பல மணித்தியாலங்கள் இந்த ஒரு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் அவங்களுக்குமே கூட எந்த விதமான ஒரு தடயமும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால கிளம்பி போயிருக்காங்க.
இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நம்பவும் முடியாது. இந்த ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி போனால் அவங்களுக்கு வேற எந்த இடமும் கிடையாது அப்படிங்கிறதுனால எங்கே போயிட்டு தங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாதனாலையும் வேற சாய்ஸே இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் இவங்க இந்த ஒரு வீட்டிலேயே தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 7-8 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஜாக் ரொம்பவுமே டென்ஷனாக இருக்கிறாரு. அவரோட அந்த ஒரு உள்ளுணர்ச்சி ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ரொம்பவுமே டிப்ரெஷனில் விழுந்துடுற நிலைமைக்கு அவர் போயிட்டாரு. ஆனாலுமே கூட அவர் இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சும் நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு நாள் ஜாக்கும் ஜெனட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜெனட் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்குக்கு திடீர்னு படப்படப்பு. அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஹார்ட் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பீட் ஆகிறத ஃபீல் பண்ணுறாரு. சுற்றி ஏதோ கெட்ட சக்தி இருக்குது, அவரை கொலை பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காந்து அங்கே இங்கேன்னு எங்கேயாச்சும் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது அவர் ஜெனட்டோட பக்கம் திரும்புகிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. ஜெனட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் ஜெனட்டை தொட்டுக்கிட்டு இருக்கு, தொட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஜாக் கவனிக்கிறாரு. ஜெனட் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஜாக் பயந்து ஜெனட்டை எந்திரிக்க வைக்கிறதுக்காக முழிக்க வைக்கிறதுக்காக தட்டி பார்க்குறாரு. ஸ்டில் ஜெனட்டுமே கூட எந்திரிக்கலை. ஜெனட்டுக்கு உள்ளுணர்ச்சியா அவங்களோட கனவுல ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அதனால அவங்க சிரிச்சுக்கிட்டே எக்ஸ்பிரஷன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அவங்கள தொட ட்ரை பண்ணுறதோ ஒரு பேய் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்கள தொட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் ஜாக் பயந்து எந்திரிச்சு அந்த ஒரு நபரை பார்த்துருக்காங்க. இப்படி தட்டி எழுப்ப ட்ரை பண்ணும்போது ஜெனட் எந்திரிக்கலனாலும் அந்த ஒரு உருவம் மங்கி போயிடுது, மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா பயந்த ஜாக் அவசரமாக ஓடி அவரோட கிட்ஸோட ரூம்குள்ளே போயிடாரு. இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை குழந்தைங்களோட ரூம்குள்ளேயும் நடக்குதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக குழந்தைங்களோட ரூம்குள்ளே உடச்சிக்கிட்டு போன அவர் உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. அவங்களோட குழந்தைங்க ரூம்லேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு லைட் ஆன் பண்ணுறாரு, எல்லாமே மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஜாக்குக்கு இன்னும் கோவம் எகிரிடுது. ஆக்சுவலாக பயத்தில் இருக்காரு. ஆனால் அவரோட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சனால அவர் ரொம்பவுமே கோவமாக இருக்காரு. அதனால் இவர் திரும்ப சர்ச்சுக்கு போயிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. கெஞ்சியுமே கூட சர்ச்சில் யாருமே இவரோட வீட்டுக்கு வர தயாராக இல்லை. அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், எத்தனை வாட்டி தான் அந்த ஒரு வீட்டுக்கு வர்றது, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன், தெரியலையா உங்களுக்கு, புரியலைன்னா போங்க, ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க தட்டி கழிச்சு அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவருக்கு கோவம் இன்னும் ஹெவியாயிருது. இதனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மீடியாவுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி எங்கள் ஒரு வீட்டில் இப்படி பேய் இருக்குது, பல பேய்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணப்படுது. ஸோ நான் போயிட்டு அவங்கள அப்ரோச் பண்ணேன். பட் அவங்க யாருமே இந்த ஒரு பிரச்சனையை அவங்களோட தலையில் போட்டுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மீடியாவில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போதான் வைரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அப்போ மீடியாவில் ரேடியோ, டிவி, பேப்பர் அப்படின்னு தானே இருந்துச்சு 70s. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போதே இந்த ஒரு விஷயம் ஹெவியாக வைரல் ஆகிருக்குது. ஹெவியாக வைரல் ஆகிருக்குன்னா என்ன மாதிரி வைரல் ஆகிருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த எட் அண்ட் லாரன் அப்படின்னு சொல்லப்படுற 2 பேர் ரொம்பவுமே முக்கியமான பேய் துரத்துற 2 பேருன்னு. அந்த 2 பேர் இந்த ஒரு மீடியாவில் பார்க்குற விஷயங்களை பார்த்து, வைரலான விஷயங்களை பார்த்து இவங்களோட வீட்டுக்கு டைரெக்டாக வர ஆரம்பிக்கிறாங்க. எட் அண்ட் லாரன் இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ப்ராசஸ் ஆரம்பித்து இந்த ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல வேறொரு வீடு இருந்திருக்கு. அந்த ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 3 பேர் இருந்திருக்காங்க. ஒரு பாட்டி, அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஒரு மகன், அவங்களோட வைஃப் இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன பையன் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு வீட்டில் இருந்து அந்த 3 பேரும் ஒரு பேயினால ஹாண்ட் செய்யப்பட்டு, அதாவது இந்த ஒரு வீடு ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதா பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த 3 பேரும் ஒரு டீமன்னால, ஒரு சாத்தானினால கட்டுப்பாட்டில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லப்படுது. இந்த ஒரு வீடு பல நாட்களாகவே, பல வருஷங்களாகவே இந்த மாதிரி பிரச்சனைகளோட தான் இருந்திருக்கு. ஆனால் யாரையுமே தொல்லை பண்ணாததுக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த ஒரு வீட்டில் ஃப்ரெஷ் பிளட் தான் எதுவுமே இருந்தது கிடையாது. அதாவது புது வரவுகள் யாருமே இருந்தது கிடையாது, யாருமே யங்ஸ்டர்ஸ் இருந்தது கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீட்டில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அளவுக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. அதனால தான் பேய்ங்க எல்லாமே சைலண்டாக இருந்திருக்கு.
ஆக்சுவலாக அவங்களோட அம்மாவும் அப்பாவும் தான் இந்த ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சனால இந்த பேய்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இவங்களை கண்ட்ரோலுக்கு எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. கண்ட்ரோலுக்கு எடுக்க ட்ரை பண்ணும்போது இவங்களுமே கூட சில இடங்களில் கண்ட்ரோலுக்கு போயிருக்காங்க. அதை நீங்கள் தான் கவனிச்சிட்டு இல்லை அப்படின்னு எட் என் லாரன்ஸ் சொல்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா எட் என் லாரன் ஒரு இடத்த இவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட போயிட்டு இந்த ஒரு பேயை துரத்துறதுக்கான சரியான விஷயங்களை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவங்க இந்த ஒரு கதையிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் மீடியா இவங்களுமே உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் ரொம்பவுமே வைரல் ஆனதுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டு வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பாங்களாம் இவங்க கிட்ட சாட்சியங்கள் வாக்குமூலங்கள் வாங்குறதுக்காக. அப்படி இருக்கும்போது சம்டைம் அடிக்கடி இவங்களோட வீட்டுக்குள்ளேயே போயிட்டு பேய் இருக்கான்னு பல பேர் செக் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே ஜாக்கா இருக்கட்டும் ஜெனட்டா இருக்கட்டும் பேயினால கூட எக்ஸாஸ்ட் ஆகலை, பேயினால கூட இவங்க கோவப்படல. இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்கலாம் உள்ள பூந்ததுனால அவங்க ரொம்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே இந்த ஒரு வீட்டை வித்துட்டு இங்க இருந்து கிளம்புனா போதும், பேய் கூட பரவாயில்ல, இவனுங்க கிட்ட இருந்து நமக்கு தப்பிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவங்க இந்த ஒரு வீட்டில இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்றாங்க. பட் இந்த ஒரு வீட்டை யாருமே வாங்கலை. ஆக்சுவலாக இந்த ஒரு வீடு ரொம்பவுமே வைரலாக போய்கிட்டு இருந்ததுனால யாருக்குமே இந்த ஒரு வீட்டை வாங்குறதுக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஆனால் பல காலங்கள் போயிட்டு ஒரு தனிநபர், அவருக்கு குடும்பங்களோ குட்டிகளோ கிடையாது, ஒரு தனிநபர் இந்த ஒரு வீட்டை வந்து வாங்குறாரு. ஆக்சுவலாக லோ ப்ரைஸுக்கு இவ்வளோ அழகான ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு கிடைச்சிருக்குன்னா யாரு தான் மிஸ் பண்ணுவான்? இவர் வாங்குறாரு. இவருக்கு இந்த ஒரு வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஜாக் அண்ட் ஜெனட் இந்த வீட்டை வித்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு குட்டியான வீடை வாங்கி வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் பிரச்சனை குறையலை. அதனாலேயே இவங்க திரும்ப எட் என் லாரன் கிட்ட வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது இப்போ இவங்க கிளீன் பண்ண வேண்டியது இந்த வீட்டை கிடையாது, அவங்க வந்து வாழ போகிற அந்த ஒரு வீட்டை கிடையாது. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு? அந்த ஒரு அப்பாவோட அம்மாவோட வீட்டில் தான். அந்த வீட்டில் இருக்கிற பேய்களை துரத்தணும், இந்த ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கணும்னா ஆரம்பித்த இடத்துல தான் முடிக்கணும் அப்படின்னு எட் என் லாரன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரியே இன்னொரு நபரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இவரை கூட்டிட்டு போய் அந்த ஒரு பேயை துரத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எட் என் லாரன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு நாள் அந்த ஒரு வீட்டுக்கு அந்த ஒரு நபரையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த வீட்டை வாங்கினவர் நக்கலா பார்த்து சிரிச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த வீட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு, எதுக்கு வித்தானுங்கன்னே தெரியல, இதுல வந்து இந்த பிரச்சனைகளை வேற போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீட்டில் எக்ஸாசிசம் கம்ப்ளீட்டா நடக்குது. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிட்டதா கூட சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு வீட்டை பற்றியோ அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஃபேமிலியை பற்றியோ எந்தவித தகவலும் இல்லாததுனால இது ஒரு உண்மை சம்பவமா, இது ஒரு பேய் சம்பவமா, வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு பல தகவல்கள் எல்லா மத்தியிலையும் பரவ ஆரம்பிக்குது. சும்மாவே வைரலான ஒரு வீடு, ஆனால் இந்த ஒரு வீட்டில் எந்த ஒரு கன்க்ளூஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வைரல் ஆக ஆரம்பிக்குது. பட் நிறைய இடங்கள்ல இதே மாதிரி தியரிஸுமே கூட ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் தியரியா இருக்கிறது, எஸ் இந்த ஒரு வீட்டில் சாத்தானால இயக்கப்பட்ட 3 பேய்களும் சாத்தானும் இருந்திருக்கு. அதை எப்படியோ எட் என் லாரனோட ஹெல்ப் மூலியமா இவங்க துரத்தி அடிச்சிருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா இவங்க இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு துர்நாற்றத்திலேயே ஏதோ ஒரு இடத்துல மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ மனநிலையா பாதிக்கப்பட்ட இவங்களுக்கு காண்ற இடம்லாம் பேய் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது பார்க்குற இடமெல்லாம் பேய் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இவங்க மேல விமர்சனங்களை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு மனநிலை பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே சில பல கதைகளில் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான் அந்த ஒரு ராயாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இவங்களோட கதை யாராச்சும் வந்து படம் எடுக்கணும்னா இவங்க கிட்ட தான் காசு கொடுக்கணும், அதை எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்குமே தெரியும். அப்படிங்கிறதுனால இவங்க தான் இந்த ஒரு கதையை வைரல் ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கதைகள் பல தியரிஸ் இந்த ஒரு கதைக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லுங்க, இது ஒரு பேய் சம்பவமா இருக்குமா? அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்ம கூடயே தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். வேலை விஷயமா இருக்கலாம், குடும்பத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், வாழ்கிற இடம் வாழ்கிற வீடு, அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற நபர்கள், ரிலேஷன்ஸ் அப்படின்னு பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் நம்ம கூடயே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கூடயே இருக்க தேவையில்லை அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு விஷயமும் நம்ம கூடயே இருந்தால் அது என்ன?
4 பேய்ங்க நம்ம கூடயே 13-15 வருஷம் கிட்ட நம்மளோடைய வாழ்ந்துக்கிட்டு இருந்திருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அப்படி எங்கேயாச்சும் வாழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு தானே உங்களுக்குமே கூட ஒரு கேள்வி இருக்குது. எஸ், வாழ்ந்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையான பேய் சம்பவத்தை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பேசலாம்.